இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா 10th ஸ்டாண்டர்ட் தமிழ் எக்ஸாமில் ஃபஸ்ட்டு மிட் டேர்ம் எக்ஸாம்லேயே எப்படி 50 அவுட் ஆஃப் 50 வாங்கலான்னு பார்க்கலாமா? ஸோ இதுக்கு முக்கியமான விஷயமே வந்து கொஷின் பேப்பர் அதிகமாக ப்ராக்டிஸ் பண்ணணும், நம்ம நல்லா எழுதி பார்க்கணும், அவ்வளோதான். ஸோ இப்போ போன வருஷம் அந்த ஃபஸ்ட் மிட் டேர்ம் எக்ஸாமோட கொஷின் பேப்பர் வந்து நிறைய கொஷின் பேப்பர் இருக்குது. ஸோ எவ்வளோ சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் பண்ணுறாங்களோ அதை பொறுத்து தான் போடலான்னு இருக்கும். ஸோ இப்போ கொஞ்சம் ரீச் ஆகிருக்கனால ஃபஸ்ட் மிட் டேர்ம் எக்ஸாமுக்கான தமிழ் கொஷின் பேப்பர் வந்து போன வருஷம் எழுதினவங்களோட அதை வாங்கி நம்ம வந்து சொல்ல போகிறோம். இதெல்லாம் இம்பார்ட்டன்ட் வந்து பார்க்குறோம். ஸோ இதுதான் போன வருஷத்தோட கொஷின் பேப்பர். நான் சைடில் எங்கே போடுறேன். ஸோ ஃபஸ்ட்டு பாஸே பண்ண முடியாத பேர் என்ன இருப்பாங்க. ஸோ இது ஜூன் மந்த்னால நிறைய ஸ்கூலில் கேம்ஸ்க்கு தான் ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. ஸோ அவங்களுக்கெல்லாம் பார்த்தோன்னா ஸோ ஃபஸ்ட் மிட் டேர்முக்கு ஆக்சுவலி நான் இது வந்து போர்ஷனில் வரும் நான் சொல்லிட்டேன். இயல் 1 இயல் 2 தான் போர்ஷன் நமக்கு இருக்குது. அதை மட்டும் நம்ம வந்து ஃபோக்கஸ் பண்ணவே போதும். 1 மார்க்ஸ் வந்து ஒரு 7 1 மார்க்ஸ் இருக்குது. அதுக்கடுத்து வந்து 2 மார்க்ஸ் வந்து 4 2 மார்க்ஸ் கேட்பாங்க. அது வந்து கட்டாய வினா அதில் வந்து கிடையாது. அடுத்து வந்து கண்டிப்பாக அன்னை மொழியே காலக்கணிதம் அது 2 தான் மனப்பாடப்பட்டு இருக்குது. அது ரொம்ப ஈஸியான பாட்டு தான். அதுவும் இருக்குது. ஆத்தரோட 3 மார்க்ஸ் தான் கேட்பாங்க. நெக்ஸ்ட்டு வந்து 3 மார்க் கொஸ்டின் ஒரு 3 தான் கேட்பாங்க. கண்டிப்பாக காட்சி கண்டு கவிஞர் எழுதுக ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது படித்து வச்சுட்டு கண்டிப்பாக படிவம் வந்து இருக்கும். இப்போயே படிவத்தெல்லாம் ஃபில் பண்ணி பார்த்துக்கோங்க. ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும். கட்டுரை அதெல்லாம் அப்புறம் ஒரு லாங் ஆன்சர் நேடி வினா வந்து படிச்சு வச்சுக்கோம். ஸோ போன வருஷம் நல்லா கேட்டிருந்தாங்க. எப்படி கொஷின் வந்துச்சுன்னு வந்து பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் இஸ் த பெஸ்ட் இம்ப்ரெஷன் மாதிரி நம்ம முதல் இடைப்பருவ தேர்வில் நல்லா மார்க் பண்ணிட்டோம்னா கடைசி வரைக்கும் நம்ம நல்லா பார்ப்பாங்க இல்லையா? ஸோ ஃபஸ்ட்டு கொஷின் வந்து என் தமிழா என்பதை பிரித்து எழுதால் எவ்வாறு வரும்? எம் கூட்டல் தமிழ் கூட்டல் நான் அப்படின்னு தான் அதோட ஆன்சரே வரும். வேர்க்கடலை மிளகாய் விதை மாங்கொட்டை ஆகியவற்றை குறிப்பது கண்டிப்பாக ஆன்சர் தெரிஞ்சிருக்கும். மணி பேர் வகை தான். கண்ணதாசன் திரைப்படத்துக்காக சாகித்ய விருது பெற்றார். சேரமான் காத்திலியான்னு நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. நான் அதுதான் நினைக்கிறேன். மொழி நாயரன் ஜடிவர் தேவநேவ பாவனர். காலக்கணிதம் இடம் பெற்றுள்ள தொடர் நிகழ்ந்தால் நிமிடம் இறந்து விடாது. அதான் இதோட ஆன்சர். நான் சொல்கிறது கரெக்டாக நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. மகிழ்ந்து வருமா இது எழுவாய் தொடரான்னு பார்த்துக்கோங்க. பரிபாடல்கள் விசும்பல்ஸ் ஆகிய சொற்கள் குறிப்பிடுவது எவை? இதுக்கு ஆன்சர் வந்து வானத்தையும் பேரொழியும் தான் வரும். சில கையில் வந்து தப்பாக கொடுத்துருப்பாங்க ஆன்சர், சில கையில் கரெக்டாக கொடுத்துருப்பாங்க. இந்த புக்கை வந்து ரெஃபர் பண்ணுங்கள். இதுக்கு ஆன்சர் 2 பொறுத்த வரைக்கும் தான் வரும். ஸோ அடுத்து வந்து பகுதி 2 1 மார்க்ஸ் வந்து ரொம்ப கவனமாக இருக்கணும். புக்கின்னு கேட்பாங்க, புக் பேக்கும் கேட்பாங்க. நெக்ஸ்ட் வந்து 1 மார்க்ஸ் வந்து நமக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அடுத்து வந்து பகுதி 2க்கு போகலாம். மொத்தமாக வந்து 6 கொஸ்டின். அதில் வந்து ஏதாச்சும் 4 கொஸ்டின் எழுதினாவே போதும். ஸோ ஃபஸ்ட் கொஸ்டின் வந்து என்னன்னா தமிழர்கள் வீசுகின்ற திசையை கொண்டு காட்சிக்கு எவ்வாறு பேச விட்டினார்? ரொம்ப ஈஸியான கொண்ட நிலவும் மேற்கொண்டு வீசினார். அந்த ஆன்சர் தான் நினைக்கிறேன். இரு சொற்களை பயன்படுத்தி ஒரு தொடர் அமைக்க இயற்கை செயற்கை கோடு. இதுக்கு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். சில பேர் தெரியாதவங்க இந்த வீடியோ பார்த்தா கூட ஒரு 2 மார்க்ஸாவது நம்ம வீடியோ வந்து அங்கே வந்து பார்த்து எழுதுன மாதிரி இருக்கும். அவ்வளோதான். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கொடு அந்த அளவு கூட நான் கொடு போட வேண்டும். இந்த மாதிரி இயற்கை செயற்கை இயற்கை பொருட்களை காக்கும் செயற்கை பொருட்களை காக்கும் இந்த மாதிரிலாம் நம்ம எழுதலாம். பலகை என்பதை தொடர்மொழியும் புதுமொழி ஏற்படுத்தி காட்டுறது ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். பலகை பல கூட்டல்கள் சொல்லிட்டு பலகை மாதிரிலாம் நம்ம எழுதுவோம் இல்லையா? ஸோ தனிமொழி தொடர்மொழி பொதுமொழி 3மே சேர்ந்தது தான் பொதுமொழி அப்படின்னு நம்ம தொடர்மொழின்னு சொல்லுவோம் இல்லையா? நெக்ஸ்ட் வந்து சொல்வனத்தை உணர்த்ததும் நெல் வகையின் பேர்கள் எழுதுக. அந்த கொஷின் சம்பா அந்த மாதிரி கொஸ்டின். அது கலை சொற்கள் 2 லெசனில் இருக்கிற கலை சொற்கள் படிச்சுன்னா மட்டும் அட்டன் பண்ணிடலாம். வவ்வால்னா எழுத்து டிஸ்கஷன்னா கலந்துரையாடல். இது நார்மலாகவே நமக்கு தெரிஞ்சதான். என்றால் என்பது விரிவு காரணமாக எழுதல் என்று அடுத்துடர் அடது. சிரித்து பேசுங்க என்பது எவ்வாறு அடுத்துடகம்? அதுக்கு ஈஸியாகவே வந்து சொல்லலாம். சிரித்து பேசினால் இங்கே இச்சு வரும், அங்கே இப்போ வரும், அவ்வளோதான் டிஃப்ரென்ஸ். இதை தான் 2 மார்க்ஸுமே வாங்கிக்கலாம் ஈஸியாக. நெக்ஸ்ட் வந்து 3 மார்க் கட்டாய வினா வந்து கண்டிப்பாக மனப்படப்பட்டு கேட்பாங்க. மனப்படப்பட்டுமே படிச்சு வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் அன்னை மொழியை தான் கேட்டிருக்காங்க. அன்னை மொழி அதுக்கு அந்த சிந்தமொழி அந்த பார்த்து தானே. ஸோ நெக்ஸ்ட் வந்து இவை என்ன 3 வினாக்களுக்கு மட்டும் வெளியேறிக்க. மொத்தமாக நமக்கு வந்து 4 கொஸ்டின் கொடுத்துருப்பாங்க. அதில் வந்து 3 கொஸ்டின் எழுதணும். நான் சொன்ன இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் எல்லாமே வந்திருக்கும். புளியங்கன்று அளவு நடைபெற்றுள்ளது கண்டிப்பாக வந்துருச்சு. தமிழனை வாழ்த்துவதற்கான காரணங்கள் பாவல சுற்றுனை யாது? உயிர்கள் உருவாகி வளர சொல்ல பூமியின் பரிபாடல் வெளியே கேட்டிருக்காங்க. அறிதல் அறிதரமே. ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் லெசன் இருந்தால் ஃபஸ்ட்டு 3 சிறுவினாவுமே இதில் வந்துருச்சு. நீங்கள் கவனிச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சுக்கும். ஸோ பார்த்தவங்க இருக்கான்னு சொல்லுங்கள். நெக்ஸ்ட்டு கண்டிப்பாக பகுதி 4க்கு வந்தோம்னா 5 மார்க் கொஸ்டின் இதை நம்ம அட்டென்ட் பண்ணணும். ஸோ இது எல்லாமே அட்டென்ட் பண்ணணும். ஸோ கண்டிப்பாக வந்து காட்சி கண்டு கவிஞர்கள் இல்லாத கொஸ்டின் பேப்பரே இருக்காது. கண்டிப்பாக அது 5 மார்க் படிச்சு வச்சுக்கோங்க. விளையாட்டு மேம்பாட்டு ஆணையத்துக்கு உறுப்பினர் சேர்க்கை படிவத்தை நிரப்புக. படிவம் ஒன்று வந்துடும். ஸோ மாவட்ட அளவில் நடைபெற்ற மரம் இயற்கையின் மரம் என்னும் தலைப்பில் கட்டுரை போட்டியில் வென்று பெற்ற முதல் பரிசு தோழனை வாழ்த்தி மலர் எழுதுக. அது கேட்டிருக்காங்க. அது இல்லைன்னா அது கூட நூலக வசதி வேண்டி பொது நூலக இயக்குனர் அலுவலருக்கு கடிதம் வரைக. அவ்வளோதான். ஸோ கட்டுரை வந்து நமக்கு புக் பேக்லேயே வந்து பிரிண்ட் ஆகி வந்திருக்கும் தான் நினைக்கிறேன். அதையே படிச்சுக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பகுதி 5க்கு வந்தோன்னா ஏதேனும் ஒரு வினாவுக்கு மட்டும் இடையில ஒரு பிக் கொஸ்டின். இதில் வந்து சான்றோர் வளர்த்த தமிழ் வந்து படித்து வச்சுக்கோங்க. அவங்க ஸ்கூல்லையும் ப்ரிஃபர் பண்ணுவாங்க, மேக்ஸிமம் கைடில் இருக்கும் ப்ரிஃபர் பண்ணலாம். எதாக இருந்தாலும் படித்து வச்சுக்கோங்க. மேபி ஆனுவல்லையும் கேட்கலாம். ஆனுவல் மீன்ஸ் பப்ளிக்கில்.
ஸோ நாட்டு வளம் சொல்லுனத்தை தொடர்புடைய என்பது பாவனார் வழி நின்று விடுறா. இந்த கொஸ்டின் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். எல்லா கொஸ்டின் பேப்பரும் இருக்கும். அதாவது ஒரு இயர் எடுத்தோம்னா அது ஏதாச்சும் ஒரு கொஸ்டின் பேப்பர் கண்டிப்பாக அது இருந்தே இருக்கும். ஸோ வந்து நின்று விடுறா. நாட்டு வளமும் சொல் வளமும் தொடர்பு இந்த பாவனார் நின்று விடுறா. இந்த கொஸ்டின் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஸோ டாப்பர்ஸ்க்கு இவ்வளோ நம்ம சொன்னது ஃபுல்லாக போதும். அதே ஸ்லோவில் என்ன சொன்னாங்கன்னா நான் சொன்ன மாதிரி கேம்ஸ்லாம் போயிட்டு வந்தாங்க. அதனால ஜஸ்ட் இப்போ 1700 மார்க் இருந்தால் பாஸ் மார்க். நம்ம 20 மார்க்ஸே இல்லை ஈஸியாக இருக்கலாம். நான் என்னென்னு சொன்னேன்னா 1 மார்க்கு எப்படியாவது படிச்சு வச்சுக்கோங்க. அந்த 7 மார்க்ஸ் கெயின் பண்ணிடலாம். 2 மார்க்ஸ் கண்டிப்பாக நமக்கு தெரிஞ்ச ஒரு 2 மார்க்காக வரும். இப்போ 7 + 4 11 மார்க்ஸ் இல்லையே வந்துச்சு. மனப்பாட பாட்டு படிக்க வைக்காமல் எந்த ஸ்கூல்லையும் இருக்க மாட்டாங்க. நீங்களும் படிக்காமல் இருக்க மாட்டீங்க. கண்டிப்பாக மனப்பாட பாட்டுமே நீங்கள் படிச்சு வச்சுப்பீங்க. அப்போது ஃபஸ்ட்டு அதில் ஒரு 7 மார்க் இருக்குது. 2 மார்க்ஸ் கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சாலும் ஒரு 2வது வந்துடும் இல்லையா? ஸோ அதில் 4 மார்க் மிஸ்டேக்லாம் இருந்துன்னா கண்டிப்பாக 5 மார்க்குமே வாங்கிடலாம். இதுலேயே உங்களுக்கு 16 மார்க்ஸ் வந்துச்சு. படிவம் இருக்குது, அதுவும் ஒரு 5 மார்க்ஸ் எடுத்துடலாம். வேறு கடிதத்தில் அனுப்புனர் பெறுநர் அது போட்டால் கூட நமக்கு ஒரு 2 to 3 மார்க்ஸ் அளவு போட்டிருப்பாங்க. நம்ம 2 மட்டுமே போடுவோம். இது மட்டும் போட்டாவே நமக்கு வந்து 23 மார்க்ஸ் வந்துடும். வேறு வந்து காட்சி கண்டு கவிஞர் கூட நம்ம எழுதிடலாம். ஸோ மினிமமாக ½ மார்க் வாங்கிடலாம். 25 கூட வாங்கிக்கலாம் 50க்கு. ஸோ நல்லா படிக்கணும். கண்டிப்பாக 50/50 வாங்கலாம். ஸோ நம்ம சேனலுக்கு சொன்ன மாதிரி 200 சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் பண்ண பிறகு இது மாதிரி எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் ஈச் அண்ட் எவ்ரி எக்ஸாம்ஸுமே போடலான்னு இருக்கும். ஸோ யூ ஹேவ் அ கைண்ட் ஹார்ட் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு திவ்யா எக்ஸ்ப்ளோர் சேனல். ஜஸ்ட் 1 கிளிக் தான் பண்ணிடலாம். ஸோ நீங்கள் பண்ணிங்கன்னா நீங்களும் ஹாப்பியாக இருப்பீங்க, நாங்களும் ஹாப்பியாக இருப்போம். உங்களுக்கு தேவையான கைட் மெட்டீரியல்ஸ், புக் இன்சைட், புக் பேக், அப்புறம் கொஷின் வைஸ் டிஸ்கஷன், எப்படி படிக்கலாம், எப்படி ஆன்சர் பண்ணலாம், எப்படி பப்ளிக் ஃபுல் மார்க் வாங்குறது, இது ஃபுல்லாமே நம்ம சேனல் A to Z எல்லாமே வந்திருக்கிறதுக்கான காரணம் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா நாங்கள் போடலாம். ஸோ அவ்வளோதான். நெக்ஸ்ட் இங்கிலீஷ், மேக்ஸ், சயின்ஸ், சோஷியல் அதுக்கு எல்லாத்துக்குமே வேணும்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.